பொன் வில்சன் சார்கிட்டேருந்து கேட்குறேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நாட்டோட பிரதமரை பற்றி அவர் பேசும்போது இதுதான் பிரதமருடைய வெளியுறவு கொள்கை அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஒருத்தவரை கட்டிப்பிடிக்கிறார். கட்டிப்பிடிக்கும் போது அங்கே இருக்கிற ஒரு இன்னொரு நாட்டினுடைய பிரதமருடைய பெண் பிரதமருடைய பேரையும் சொல்கிறார். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய முதல் கட்ட கருத்தை பதிவு பண்ணுது சார். இல்லை, இப்போ இதில் தலைப்பு நம்ம போட்டிருக்கு வந்து விமர்சனமாக விரக்தியான்னு கேட்டிருக்கோம். ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாரம்பரியமிக்க கட்சியின் தலைவர், அதுவும் இல்லாமல் ஒரு பாரம்பரியமிக்க குடும்பத்திலிருந்து வந்த ஒரு தலைவர். இந்த ரெண்டுமே இருக்குது. அப்படி இருக்கும்போது அவருடைய வந்து விமர்சனமாக இல்லை விரக்தியானா இதை விட தாண்டி ரொம்ப ஒரு இழிவான செயலாக தான் நான் பார்க்குறேன். ஏனென்றால் அந்த மாதிரி ஒரு பொறுப்புள்ள தலைவர், ஒரு இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர் இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலை செய்ய முடியுமா? ஏன்னா இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி செய்தது கிடையாது. எதிர்கட்சி வரிசையிலையும் சரி, ஆளுங்கட்சி வரிசையிலும் சரி, யாருமே இந்த மாதிரி வந்து ஒரு பொறுப்பற்ற தன்மையோட பேசுனதை நான் பார்க்கவே இல்லை. ஆனால் அப்போது ராகுல் காந்தியின் வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வரலாற்றின் பின்னணியில் இவர் பேசுனது உங்களுக்கு விரக்தியா இல்லைனா விமர்சனமானா அதை விட தாண்டி அதிர்ச்சியும் கிடையாது. இது வழக்கம் அப்படின்றது அவருடைய வழக்கமா அப்படின்ற நம்ம ஒரு ஆய்வு பண்ணால் தெரியுது. ஏன்னா 2014 உச்ச நீதிமன்ற பெஞ்ச் நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, நாரிமன் அந்த அமர்வு வந்து மகாத்மா காந்தி அவர்கள் கொலைக்கு யார் காரணம் அப்படின்றது வந்து நம்ம காலகாலமாக விவாதிச்சுட்டு இருக்கிறோம். கோட்சேவை பற்றி பேசுகிறோம், நாதராம் கோட்சேவை விமர்சிப்போம், அவர் ஆர்எஸ்எஸில் ஒரு கட்டத்தில் இருந்தார்ன்றதை விமர்சிப்போம். அந்த விமர்சனம்லாம் எல்லா பக்கமும் இருக்குது. ஆனால் ஆர்எஸ்எஸ் தான் அதுக்கு காரணமா அப்படின்றது நேரடி குற்றச்சாட்டு, நேரடி ஆதாரம் எதுவும் கிடையாது. ஆனால் இவர் நேரடியாக குற்றம் சாட்டி விட்டு நீதிமன்றத்தில் போன பிறகு அவருடைய வழக்கறிஞராக இருக்கிற கபில் சிப்பல் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அந்த மாதிரி அவர் பேசலை, அந்த மாதிரி சொல்லலை அப்படின்னு சொல்லி அந்த பேச்சை வாபஸ் வாங்கினாங்க அந்த நேரத்தில். இது முதல். இது ரெண்டாவது விஷயம், 2019 சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் ரஞ்சன் கோய்கா, கவுல், அப்புறம் KM ஜோசப் அமரு ரஃபேல் போர் விமானத்தில் முறைகேடு நடந்திருக்குது பர்ச்சேஸில் அப்படின் போது அதை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு அரசிடம் விளக்கம் கேட்க விசாரணைக்கு தான் ஏற்றுக்கிச்சு. இவர் உடனே என்ன சொல்லிட்டார்னா, பாருங்க மோடி அவர்களை சோர் திருடன்னு நீதிமன்றமே உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னார். உடனே வந்து மீனாட்சி லகைன்னு நினைக்கிறேன் அவதூறு வழக்கு போட்டாங்க. போட்ட பிறகு நீதிமன்றம் கேட்குது, உச்ச நீதிமன்றம் கேட்குது தலைமை நீதிபதியோட, நாங்கள் எந்த காலத்தில் பிரதமரை அந்த மாதிரி சொன்னோம்? நீங்கள் நீதிமன்றத்தை தவறான பாதையில் வழி நடத்துறீங்களா, இல்லை நீதிமன்றம் கருத்தை தவறாக எடுத்து அரசியலில் இப்படி இழிவான செயலை பேசலாமா அப்படின்னு சொன்ன பிறகு அதற்கு மன்னிப்பு கேட்டார், வருத்தம் தெரிவித்தார். இது ஒரு பக்கம். மூன்றாவது விஷயம் என்ன செய்கிறாருன்னு இதை தொடர்ந்தே வந்து, அதாவது இந்த லலித் மோடி இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போனாங்க, இங்கே வந்து கடன்லாம் வாங்கிட்டு போனாங்க. இவர் என்ன பேசுகிறாருன்னா, ஒய் ஆல் சோர்ஸ் நேம் எண்ட் வித் சஃபிக்ஸ் மோடி, எல்லா திருடர்களையும் பேர் ஏன் மோடின்னு முடியுதுன்ட்டார். அப்போ மோடின்றது ஒரு இனமோ ஒரு அடையாளமோ இருக்கும்போது அந்த மக்களுக்கோ அதை சார்ந்தவர்களுக்கோ எவ்வளோ வருத்தம் வரும்? எங்கள் இனத்தையோ எங்கள் குலத்தையோ இல்லைன்னா எங்கள் அடையாளத்தையோ திருடன்னு சொல்கிறாருன்னா எப்படி வரும்? இதற்காகத்தான் சூரத் நீதிமன்றம் மற்ற அவதூறு வழக்கெல்லாம் இந்த அளவுக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க. இவர் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுறதால என்ன செய்தாங்க, 2 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க. அப்புறம் அப்பீலில் போய் விடுதலை ஆனார். எம்பிக்கும் அந்த நேரத்தில் பறிக்கப்பட்டு மீண்டும் கொடுக்கப்பட்டது. இது நடந்துச்சு. இதற்கு மேலே ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் சார். இப்போ கட்டி பிடிக்கிறத பற்றி இவர் பேசுகிறார்ல, முதல் உதாரணம் கொடுத்தவங்களே யார்? இப்போ வெளிநாட்டிலையும் கட்டி பிடிக்கிறதோ இல்லைன்னா உள்நாட்டிலையும் கட்டி அணைக்கிறதோ ஆற தழுவுறதோ அது வந்து ஒரு பண்பாடு, ஒரு அன்பின் வெளிப்பாடு, ஒரு பரஸ்பர மரியாதையின் வெளிப்பாடு அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். சில இடத்துல கை கொடுப்பாங்க, சில இடத்துல கட்டி பிடிக்கிறது. அதுலேயும் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க வந்து பெரும்பான்மையாக வந்து அந்த கட்டி பிடிக்கிறது தான் அவங்களுடைய அன்பின், கருணையின், இரக்கத்தின் வெளிப்பாடு அவங்களுது. அதுதான் முக்கியம். அப்போ அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் 1983 ஒரு தலைமுறைக்கு முன்னாடியே ஃபிடரல் காஸ்ட்ரோ அவர்களும் இந்திரா காந்தி அம்மையாரும் அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அணிசேரா நாடுகள் மாநாடு, 120 நாடுகள் மாநாடு, அந்த மாநாட்டில் ஃபிடல் காஸ்ட்ரோ தலைவர் பொறுப்பை 1983
இந்திரா காந்தி கிட்ட, நம்ம இந்தியாவின் பிரதமர் கிட்ட ஒப்படைக்கிறார். ஒப்படைக்கும் போது இந்திரா காந்தி அம்மா கை கொடுக்குறாங்க. ஃபிடரல் காஸ்ட்ரோ என்ன சொல்கிறாருன்னா, நான் கை கொடுக்க மாட்டேன், நீங்கள் என் சகோதரி, எனக்கு கட்டி பிடிச்சி அந்த மரியாதையை கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இந்திரா காந்தி அம்மா சகோதரியாக நினைத்து பாவித்து அவர் அங்கே கட்டி பிடித்து மரியாதை கொடுங்க. நிச்சயமா இந்த அளவுக்கு ஒரு மரியாதைக்குரிய விஷயத்த, ஒரு சக மனிதர்களுக்குள்ள நடைபெறக்கூடிய ஒரு மரியாதைக்குரிய விஷயத்த கூட இவ்வளவு ஒரு கண்ணிய குறைவான ஒரு செயல்பாடா காமிச்சிருக்காரு அப்படின்னா உள்நாட்டு மட்டும் சொல்லிடுறேன். இந்த உள்நாட்டில் 2018 பாராளுமன்றத்தில் மோடிஜி அவர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க. எதிர்கட்சி கொண்டு வருது, யார்? காங்கிரஸ் கொண்டு வருது. அதற்கு விவாதம் நடந்த போது அந்த விவாதத்தில் இவர் பேசி முடிச்ச உடனே நேரா போய் பிரதமர் இருக்கையில போய் கட்டி அணைச்சிட்டு, வாலண்டியரா அவரை விருப்பம் அவரை கட்டி அணைச்சிட்டு, அப்பவும் பிரதமர் தட்டி கொடுக்குறாரு முதுகுல. எதிர்பார்க்காம அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கையில வந்து உட்காந்து சக தோழர்களை பார்த்து கண்ணடிக்கிறாரு. ஆமா, அப்ப அந்த இந்த மரபை கொண்டு வந்ததே இவர் தானே. சரி, நிச்சயமா இதை உங்களுடைய முதற்கட்ட கருத்தை நான் பதிவு பண்ணியிருக்கேன். வில்சன் சார், நான் அவர்கிட்ட கேள்வியை முன் வச்சேன் ராமானுஜத்துக்கிட்ட. என்ன அப்படின்னா, ராகுலுக்கு வந்து தன்னை நிரூபித்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்கு. அவரால் வந்து தொடர் தோல்விகளை சந்திக்கிறாரு. கட்சிக்குள்ள அவர் இன்னமுமே வந்து காங்கிரசினுடைய தலைவராக நீடிக்கணுமாங்கிற ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்கு. இதையெல்லாம் நிரூபிக்க வேண்டிய சூழல்ல தான் இந்த மாதிரியான ஒரு விமர்சனத்துக்குள்ள அவர் நுழையிறாருங்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம ராமானுஜ ஐயா வந்து ஒரு நாகரிகமாக ஒரு விஷயத்தை சொன்னார். அதாவது உதயநிதி பேச்சை கம்பேர் பண்ணி சொன்னார். உதயநிதி கைது செய்யப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லாக விசாரணை நடத்தப்பட்டார். அதை எதிர்பார்க்குறாருன்னு நினைக்கிறேன் பிஜேபி கிட்டேருந்து ராகுல் காந்தி வரைக்கும். ஓகே, அதனால் அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நீங்கள் எல்லா விஷயத்துலையும் ராகுல் காந்தி இப்போது நம்ம நாராயணன் திருப்பதி அவர் சொன்ன மாதிரி ஒரு பெண் அடையாளத்தை சேர்த்து அது பார்க்கும்போது எவ்வளவு கொச்சையான விமர்சனமாக இருக்கும். ராகுல் காந்தி கிட்ட இதை எதிர்பார்க்க முடியுமா? இந்த மாதிரி விஷயம் இப்படி பேசலாமா? அது எவ்வளவு மோசமான விமர்சனம். இன்னொன்று, வெளிநாட்டு கொள்கையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்போவுமே வந்து ஒரே மாதிரி தான். காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, பெரிய மாற்றங்கள் இருக்காது. அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்கள் இருக்கும். இப்போ சோவியத் யூனியன் வல்லரசு நாடாக இருக்கும் பொழுது, அப்போ அமெரிக்கா வல்லரசு நாடாக இருக்கும்பொழுது நம்மளுடைய கொள்கைகள் வேற. அதற்கு பிறகு பொருளாதார தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல்லாம் வந்த பிறகு அப்போ நம்முடைய கொள்கைகள் சில மாற்றங்கள். அப்புறம் வந்து இன்னைக்கு வெறும் அமெரிக்கா மட்டுமே சூப்பர் பவராக இருக்கும்போது நம்முடைய கொள்கைகள் வேற மாதிரி இருக்கும். அவங்க வந்து பாகிஸ்தான் கூட அவ்வளவு இணக்கமாக இருக்கும்போது இருந்த கொள்கைகள். இதெல்லாம் தாண்டி ட்ரம்ப்னு ஒரு தலைவலி அங்கே வந்த பிறகு அவரை ஹேண்டில் பண்றதுக்குன்னே ஒரு திறமான வெளியுறவு கொள்கை தேவைப்படும். நம்மளுக்கு ஆளுமை மிக்க தலைமை தேவைப்படும். ஏன்னா ட்ரம்ப்பை பற்றி தெரியும் எந்த அளவுக்கு பேசுவார்னு. இன்னும் 500 தடவை கூட சொல்லுவார், இந்தியா பாகிஸ்தான் வார நான் தான் நிறுத்தினேன்னு சொல்லுவார், சொல்லிகிட்டே தான் இருப்பார். ஆனால் அந்த மாதிரி ஆளை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய திறமையான ஆளுமை அப்போ இந்தியாவுக்கு தேவை. அப்படி நம்ம பார்க்கணும். நீங்கள் வந்து இந்த வாரம் நிறுத்திட்டீங்களா, அந்த வாரம் நிறுத்திட்டீங்கன்னாலாம் 2003 கடைசியில் தொடங்கி 2011 வரைக்கும் ஈராக் மீது வார் தொடுத்த அமெரிக்காவின் சண்டையை வந்து அன்னைக்கு நிறுத்திட்டாங்களா? மன்மோகன் சிங் நிறுத்திட்டாரா? இல்லைன்னா இந்த வெளியுறவு கொள்கைக்குள்ள ரொம்ப டீப்பா போக வேண்டாம். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, டைரக்டா என்னுடைய கேள்வி தான். தொடர்ச்சியா மோடி அட்டாக் தான் அவர் கையில் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டிக்கு போகிறாரு, அங்கே போய் இந்தியா குறித்து ரொம்ப மட்டமாக விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. அதன் பிறகு இங்கே இந்தியாவில் வந்து பல குற்றச்சாட்டுகளை எடுத்து வைக்கிறார். நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்களேன், பெகாசஸாக இருக்கட்டும், ரஃபேலாக இருக்கட்டும், இந்த புகார்கள்லாம் பாஜக அரசின் மீதான இந்த குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் அவரால் ஒரு கட்டத்தில் நிரூபிக்க முடியல. இதெல்லாமே இன்னைக்கு நீர்த்து போயிடுச்சு. அப்போ இந்த நீர்த்து போயிடுச்சு, தான் கிட்ட வந்து பாஜக அரசன் மேல அட்டாக் பண்றதுக்கு கையில எதுவும் அம்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த அளவுக்கு கீழே இறங்கி போறாரா? இதுதான் என்னுடைய சிம்பிளான கேள்வி. இல்லை சார், அவர் அந்த சப்ஜெக்டே இல்லாமல் பண்ணுறாரு சார். நீங்கள் மோடிஜி எதிர்க்கணும்னா ஆமாம் எதிர்க்கணும், பிஜேபி எதிர்க்கணும்னா எதிர்க்கணும். சொல்ல வரேன் இருங்க. நான் என்ன சொல்றேன், ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். நீங்க ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியை செயல்படுங்க. மோடிஜி அவருடைய கொள்கைகளை ஏதோ அதையே நான் கேள்வியா வைக்கிறேன். அவர் வருத்தம் தெரிவிக்கணும், இதெல்லாம் ஒரு விஷயம். ஆனா ராகுலுடைய இவ்வளவு மோசமான விமர்சனங்களுக்கும் பிறகும்
பாஜக அதை வந்து ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க, அவர் மீதான விமர்சனம் அந்த அளவிற்கு காட்டமான இதாக இல்லை அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, காங்கிரஸினுடைய தலைவராக, இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் இருக்கணும்னு ஆசைப்படுறத விட பாஜக தான் அதிகமாக ஆசைப்படுது. அப்போ தான் ஒரு தொடர்ச்சியான வெற்றிகளை பார்க்க முடியும். அதனால ராகுல் மேலே இப்படி ஒரு சாஃப்ட் ஹேண்ட் எடுக்கிறாங்கங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சாஃப்ட் ஹேண்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இது அரசியல் ரீதியாக தான் அணுகணும். ஏன்னா அரசியல் ரீதியாக அணுகும் போது எல்லா இடத்துலையும் இது பேசு பொருளாகும். இது அரசியல் ரீதியாக சொல்கிறேன். என்னன்னா, ராகுல் இவ்வளோ தூரம் போயும் பாஜக அவர் மேலே ஒரு காட்டமான விமர்சனத்தை முன்வைக்கல. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அவரை ஒரு லைட் வெயிட்டட், ஒரு சாஃப்டான ஆப்போசிஷன் லீடரா பார்க்கறாங்க. இவரை விட்டா ஒரு நல்ல ஆப்போசிஷன் லீடர் நமக்கு கிடைக்க மாட்டாரு, இவரே இருக்கட்டும்ன்ற விதத்துல அவங்களுடைய ஹேண்டிலிங் இல்ல. அதுக்காக கிடையாது பிஜேபியை பொறுத்தவரைக்கும். அதே மாதிரி நம்ம காங்கிரஸையும் நாங்க வந்து குறைச்சி எடை போட முடியாது. ஆனால் இனி காங்கிரஸே வராதுன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஜனநாயகத்துல ராகுல கேட்டேன். இல்ல, ஜனநாயகத்துல யாருக்குனாலும் எந்த வாய்ப்புனாலும் இருக்குது. ராகுல் காந்தி கூட தன்னை மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை, அந்த மாதிரி ராகுல் காந்தியை வெற்றி பெற வைக்க கூட மக்களுக்கு வாய்ப்பு இருக்குது, வயநாடு தொகுதி மாதிரி. அதனால அதை நம்ம சொல்ல முடியாது. ஆனா இவர் பேசுனது தவறா, இவர் தொடர்ந்து பேசுவது தவறா, அதுதான். அது பிஜேபியை தாண்டி இல்ல என்ன சொல்றேன், இல்ல சார், பிஜேபியை தாண்டி மக்கள் மத்தியில் அது பேசப்படுது. ஏன்னா காட்சி ஆயிடுச்சு, அது வீடியோ. அதுதான் இவ்வளவு வேண்டாம். 2024 தேர்தலை பற்றி நீங்க பேசுனீங்க. 2024 தேர்தலை பற்றி பேசுனீங்கல்ல, 2024 ஏப்ரல்ல தேர்தல் வரப்போகுது. பாராளுமன்ற வளாகத்தில் அந்த படிக்கட்டில் உட்கார்ந்து ஒரு குழுவை பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சுட்டு ராகுல் காந்தி பண்ண விஷயம் என்னது? அது யோசிச்சு பாருங்க. நம்ம கல்யாண் பானர்ஜி இல்ல, அதுதான் ஜெகதீப் தன்கர் அவருடைய எந்த அளவுக்கு நடித்து என்னென்ன டீகிரேடட் விஷயங்கள் எல்லாம் இந்த விஷயத்தை சொல்றேன். ஜெகதீப் தன்கரை எந்த அளவுக்கு கீழே இறங்கி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அதுவும் திரிணாமுல் காங்கிரஸ், அவரு நடிச்சிராருன்னா அதை ரசிச்சு கை தட்டி கை கொடுக்கிறாருன்னா அப்ப ராகுல் காந்தி பொறுப்புல எதிர்க்க. நான் கேட்க வர்றது, இவ்வளவு தூரம் ராகுல் போயும் பாஜக அவர் மேல ஒரு சாஃப்ட் ஹேண்ட் எடுக்கிறாங்களே ஏன் அப்படிங்கறதா நான் உங்களுடைய பதில நான் கன்வின்ஸ் ஆகல. நான் நேரடியா நாராயணன் சார்ட்ட கேக்குறேன், அவரை கைது பண்ணனும், அவரை சிறையில் அனுப்பணும்ன்றீங்க. இல்ல நான் அப்படிலாம் எதிர்பார்க்கல. பதிலுக்கு ஒரு காட்டமான விமர்சனம் அது கூட இல்லையே அப்படிங்கறதா நான் நாராயணன் சார்ட்ட கேக்குறேன். எல்லா பக்கமும் வருது சார் விமர்சனம். நீங்க திருப்பதி நாராயணன் விமர்சனம் பண்ணியா இப்போ? அதே போல எல்லா பக்கமும் விமர்சனம். நாராயணன் சார், பொன் வில்சன் சார், நீங்க சொல்லுங்க, தொடர்ந்து நீங்க பேசுங்க. அதாவது ஒரு சர்டைன் பீரியட்ல இது மோடியை பத்தின விமர்சனத்தை தாண்டி இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை எந்த வலிமையா இருந்திருக்கு, இஸ்ரேலில் நிச்சயமா கண்டிச்சிருக்கணும், அந்த இடத்துல கண்டிக்காததை தான் ராகுல் இப்படி பேசியிருக்காருன்றார் அவர். இல்லை, இஸ்ரேல் துவக்கத்தில் இந்த போரை துவக்கும் போது பேரழிவு இஸ்ரேலில் நடந்துச்சு ஹமாஸால். அதை எல்லாமே உலக நாடுகளே அந்த நேரத்தில் நியாயப்படுத்தினாங்க, இஸ்ரேல் பக்கம் நிற்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆரம்பம், அது ஆரம்பத்தில் அந்த அழிவின் பிரகாரம் தான் அது. இவங்க வந்து ரியாக்ஷன் தான் இஸ்ரேல். அதற்கு பிறகு இஸ்ரேல் வந்து ஒரு எல்லையை தாண்டி போயிடுச்சு. ஆனால் நம்ம என்னன்னா டிப்ளமேட்டிக்காக பேலன்ஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் சொன்ன மாதிரி இஸ்ரேலையும் பேலன்ஸ் பண்ணோம், பாலஸ்தீனத்தையும் பேலன்ஸ் பண்ணோம், அமெரிக்காவை பேலன்ஸ் பண்ணோம், ஈரானை பேலன்ஸ் பண்ணோம், அதே மாதிரி தான் உக்ரைனை பேலன்ஸ் பண்ணோம், ரஷ்யாவை பேலன்ஸ் பண்ணோம். எந்த ஒரு நாடு பக்கமும் நம்ம நிற்க முடியாது. ஏனென்றால் 2 சூப்பர் பவர் நிற்கும் போது ஒரு பக்கம் அடைக்கலம் ஆகலாம். அப்ப நம்ம வளர்ச்சி அடையாத நாடா இருக்கும்போது, இப்போ ஓரளவுக்கு நம்ம வளர்ந்த நாடா இருக்கும்போது கண்ணை மூடிட்டு ஒரு பக்கம் நிந்திர முடியாது. மக்கள் தொகையிலும் நம்ம முந்தின நாடு, உலகத்திலேயே பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வல்லமை மிக்க நாடாக வளர்ந்து வருகிற நாடு. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த வெளியுறவு கொள்கையை கொண்டுதான் நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும், மற்றபடி பண்ண முடியாது. ஆனால் போதுமா என்றால் போதாது. இப்ப ராமானுஜன் சொன்ன மாதிரி அது உண்மைதான். அதாவது டாலரின் மதிப்புல ஏன் இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடையுது, அது ஏதாவது ஒரு கட்டத்தில் அது உயரணும் அப்படின்றது உண்மைதான், அது நடக்கணும். அது போதிய அளவு இல்லை. அந்த புள்ளி விவரத்தை ராகுல் காந்தி பேசலாம், அதுதான் எதிர்கட்சி தலைவர். ஆளுங்கட்சி எந்தெந்த விஷயத்துல தவறிழைக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் வெறும் அதானி அம்பானியை மட்டும் நம்ம 15 வருஷமா பேசி என்ன சார் பிரயோஜனம்? நம்முடைய வெளியுறவு கொள்கைகளை எந்தெந்த கொள்கைகளை எது மாற்றம் கொண்டு வரணும். இன்றைக்கு இங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நேரல் பட்ஜெட் ஒவ்வொரு முறையும் வெளியிடுறாங்கல்ல,
அது போல ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியா பாராளுமன்றம் இந்த தடவை எவ்வளவு நாள் நடந்துச்சு சார்? ஒரு நாள் கூட பாராளுமன்றம் நடத்த முடியல. 13 மசோதாக்கள் இந்த பாராளுமன்றம் 15 வருஷம் ஆச்சு பாராளுமன்றம் நடந்து, ஆக்கப்பூர்வமா நடந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ எந்த விஷயத்துல தான் நீங்க இணங்கி போய் எந்த விஷயத்துல நீங்க பாராளுமன்றத்துல விவாதத்தை கொண்டு வரீங்க? நிச்சயமா இது முக்கியமா இல்லையா?